வணக்கம் அன்பு நண்பர்களே. தொழிலதிபர் ஒருவர் டிவி தொகுப்பாளரை என்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மிரட்டி பார்த்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னைத்தான் நீ திருமணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னதுனால ஹைதராபாத்தில் திருமணம் செய்வதற்காக டிவி சேனல் தொகுப்பாளரை கடத்திய பெண் தொழிலதிபர் உட்பட கிட்டத்தட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஹைதராபாத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்தி வருபவர் திரிசானா. அவங்களோட வயசு 31. இவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மேட்ரிமோனியல் தளத்தில் டிவி தொகுப்பாளர் பிரணவ் என்பவரை குறித்த தகவல்களை பார்த்திருக்கிறார். அவரையே திருமணம் செய்ய முடிவு செய்து அவருடன் சாட்டிங் செய்ய ஆரம்பித்தார். இந்த பழக்கம் வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமிலும் தொடர்ந்திருக்கிறது. இந்த பழக்கத்தில் திரிசானாவிடம் தொழில் நிமித்தமாக பணம் வாங்கியிருக்கிறார். ஆனால் பின்னர் தான் சைதன்ய ரெட்டி என்பவர் தான் டிவி தொகுப்பாளர் புகைப்படத்தை தனது மேட்ரிமோனியில் புரொஃபைல் புகைப்படமாக வைத்து தன்னை ஏமாற்றியது தெரிய வந்தது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட டிவி தொகுப்பாளர் பிரணவை திரிசானா தேடி கண்டுபிடித்து அவரது நம்பரையும் வாங்கி அவரை தொடர்பு கொண்டார். உடனே அந்த டிவி தொகுப்பாளர் பிரணவ் ஏற்கனவே தனது புகைப்படத்தை தவறாக பயன்படுத்துவது குறித்து சைபர் பிரிவு போலீசில் புகார் செய்திருப்பதாக திரிசானாவிடம் தெரிவித்தார். அப்படி இருந்தும் டிவி தொகுப்பாளரையே திருமணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் திரிசானா அடிக்கடி அவருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியும் போனில் தொடர்பு கொண்டும் இருந்தார். இதனால் திரிசானாவிடம் நம்பரை டிவி தொகுப்பாளர் பிளாக் பண்ணிவிட்டார். உடனே கோபம் அடைந்த திரிசானா டிவி தொகுப்பாளரின் காரில் அவருக்கு தெரியாமல் அவரது கார் எங்கு செல்கிறது என்பதை கண்காணிக்கும் கருவியை பொருத்தி அவர் எங்கு செல்கிறார் என்ற விபரத்தை தொடர்ந்து கண்காணித்து வந்தார். அதோடு அவரை கடத்தி சென்று திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்து விடலாம் என்று கருதி தனது அலுவலகத்தில் பணியாற்றும் 4 பேரை நியமித்து அவர்களுக்கு 50,000 பணம் தருவதாக கூறி டிவி தொகுப்பாளரை கடத்தி வருவதாக அனுப்பி வைத்தார். அவர்கள் திரிசானாவின் துணையோடு டிவி தொகுப்பாளரை அப்பெண்ணின் அலுவலகத்திற்கு கடத்தி சென்றனர். அங்கு வைத்து திரிசானா தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டார். ஆனால் டிவி தொகுப்பாளர் மறுத்ததால் அவரை அடித்து உதைத்தனர். அவர்களிடம் இருந்து தப்பிக்க இனி திரிசானாவின் போன் கால்களை எடுத்து பேசுவதாக சொல்லி அங்கிருந்து தப்பித்து வந்து டிவி தொகுப்பாளர் போலீசில் புகார் செய்தார். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து திரிசானா மற்றும் அவரது ஊழியர்கள் 4 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திரிசானாவிடமிருந்து ஐபோன் மற்றும் டிவி தொகுப்பாளர் காரை கண்காணிக்க பொறுத்து இருந்த ஆப்பிள் ஏர்டேக் போன்றவற்றை பறிமுதல் பண்ணி வச்சிருக்காங்களாம். இதை பற்றின உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு பூஸ்டப்பா இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.